திண்டுக்கல்லில் சரக்கு வாகனத்தில் கொண்டு வந்த கணக்கில் வராத ரூபாய் 3,02,10 பணம் பறிமுதல். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில், கடந்த 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு உடனடியாக தேர்தல் விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட எல்லைகள் மற்றும் 7 தொகுதிகளிலும் பறக்கும் படை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில், திண்டுக்கல் செல்லமந்தாடி சோதனைச் சாவடியில் இன்று மாலை 6 மணி அளவில் தேர்தல் பறக்கும் படை சிவராமன் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது, அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 3,02,10 பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுல்தான் சிக்கந்தர் அவரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். விசாரணையில் திண்டுக்கல் நகர் பகுதியில் கார்த்திக் என்பவரின் யுனிவர்சல் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ற நிறுவனத்தின் வாகனம் என்று தெரிய வந்தது. அதனின் மேலாளர் கண்ணன் என்பவர் பணத்தை கொண்டு வந்தது தெரிய வந்தது. கைப்பற்றப்பட்ட பணத்தை மாவட்ட கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர்.